வணக்கம் சென்னை மக்களே, வணக்கம் சென்னை மக்களே, சென்னை மக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ வந்து என்னோட ஒய்ஃப் சேனலை பாரதி 8677 அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோன்னா, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 3 வந்து நந்து சாய் புட்டிக் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு சேலையை பார்த்தோம். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சேலை. அது என்ன சேலை? ஏன்னா புஷ்பா சேலை. அது அந்த சேலை எனக்கு வேணும்னு கேட்டாங்க. நான் முதல்ல வேணான்னு சொன்னேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க தேவையில்ல. ஏற்கனவே நாங்கள் ஒரு வெப்சைட்டில் வாங்கிட்டு இருந்தோம், அதிலே வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் இந்த சேலை வந்து அந்த வெப்சைட் இல்லை. அதனால் இந்த நந்து சாய் புட்டிக்கில் அந்த பேஜில் தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். 430 ரூபா கொடுத்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். என்னோடய அக்கௌண்ட்லேருந்து, ஜிபே அக்கௌண்ட்லேருந்து நான் காசு அனுப்பி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆகஸ்ட் 3 ஆர்டர் பண்ணேன் நான். அப்புறமா ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு அந்த சேலை என் வீட்டுக்கு என் கைக்கு வந்து சேரல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணப்போ கரெக்டாக 7 நாளில் சேலை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது கூட ஒரு 7 நாள் இல்லைன்னா ஒரு 10 நாளில் 11 நாளில் வந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். அப்புறமா நாட்கள் போக போக எனக்கு ரொம்ப ஏமாற்றம் வாய்ந்தது. போன 18 ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு 13,000 பேர் பார்த்தாங்க அந்த வீடியோ. வந்து அந்த நந்து சாய் புட்டிக் அவங்க கண் பார்வைக்கு போச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஏதோ பேசுனாங்க, கத்துனாங்க. எங்கள் பிஸ்னஸ் வந்து கெட்டுடும், நீங்கள் இது மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்களே நியாயமானு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க கேட்குறதும் நியாயம் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கோவத்தில் தான் அந்த வீடியோ போட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 430 ரூபா நாங்கள் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த 600 ரூபாயில் ஒரு 430 ரூபா எங்கள் ஒய்ஃபு ஆசைப்பட்டதாக தான் நான் அந்த 430 ரூபா ஜிபேயில் போட்டு நான் ஆர்டர் கொடுத்தேன். அந்த சேலை வரலன்னா உங்களுக்கே கோவம் வருமா வராதா? அந்த ஒரு கோவத்தில் தான் நான் அவங்க வெப்சைட்டில் யாரும் இப்போ சேலை வாங்காதீங்க சொல்லிட்டு ஒரு கோவமாக ஒரு வீடியோ போட்டேன். அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி அனுப்பிட்டோம். அதோட கால் ஹிஸ்ட்ரி, அப்புறமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணது, உங்களுக்கு சேலை அனுப்புனது எல்லாமே அவங்க ஃபோட்டோ அனுப்புகிறோம் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. அது பார்த்தோம். அவங்க பண்ணியிருக்குது, அவங்க சேலை சென்ட் பண்ணியிருக்குது நிஜம்னா. அந்த டெலிவரி ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோனு இப்போது எல்லாருமே இப்படி யார் போனாலும் உடனே எடுக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பத்தில் ஃபோன் எடுக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எங்கள் ஒய்ஃப் ஃபோன் எடுக்காமல் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் அப்படியே ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் சரியாக சொல்லிட்டு பசங்க ஃபோன் வச்சதுனால யார் ஃபோன் பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியல. அதில் நாங்களும் விட்டுட்டோம். இன்னையோட 1.25 மாதம் ஆகுது. அதனால் சேலை வரல. அதனால் நாங்கள் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி 18 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். வீடியோ அப்லோட் பண்ணதால அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஒரு 13,000-14,000 பேர் பார்த்தாங்க அந்த வீடியோ. அவங்க நந்து சாய் புட்டிக்கு அவங்க கண்ணில் பட்டனா அவங்க ஃபோன் பண்ணி இங்கே மொத்தம் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. சரி, நான் இப்போது அந்த டெலிவரி ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் அந்த சேலை வாங்கிட்டு வந்து அந்த சேலை அன்பாக்ஸ் பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ண சேலையான்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ நாங்கள் எங்களோட சேனலில் போட போகிறோம். எங்களோட சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சோழிங்கருக்கு போயிட்டு பார்சல் வாங்கி வந்துட்டேன். பார்சல் கை கிடச்சிச்சு. அந்த பார்சல் தான் இது பாருங்கள். அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த பார்சல்லாம் போட்டிருக்காங்கன்னா பார்சல் திறக்கும் முன் வீடியோ எடுக்கவும், பார்சல் திறக்கும் முன் வீடியோ எடுக்கவும் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, இந்த நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவாக வீடியோ ஷூட் பண்ணி அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் எங்களோட பார்சல். பார்க்கலாம், நான் ஆர்டர் பண்ண சேலை வந்திருக்கா இல்லை வேறு ஏதாவது மாறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சந்தோஷம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒரு 430 ரூபா வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் நந்து சாய் புட்டிக்கு அவங்ககிட்ட இருந்து துணி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். இப்போது என்னோடய பார்சல் நான் கஷ்டப்பட்ட காசு என்னோடய கை கிடச்சிச்சு. இப்போ நான் வீட்டில் போயிட்டு இந்த பார்சல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இந்த பார்சல் பிரித்து நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன்.
சிரிப்பாக தான் இருக்குது. நம்ம பழப்பண்ணது 430 ரூபாய் அனுப்பிட்டு 1.25 மாதம் கழிச்சு நம்ம இந்த பார்சல் நம்ம கைக்கு வந்துச்சு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் கைக்கு வந்துச்சு. சோழிங்கரில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா, பார்சல் திறக்கும் முன் வீடியோ எடுக்கவும். ஏன்னா வீடியோ எடுத்தால் நம்ம ஒரு வேளை நம்ம சொன்ன பார்சல் வராமல் வேறு எதனா மாறி வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டன் ஆகும்போது நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதெல்லாம் இங்கிலீஷ் கூட போட்டுருக்காங்க. பார்சல் ஓப்பனிங் வீடியோ மோஸ்ட் ஃபார் ரிட்டன். அதாவது தப்பாக நம்ம பார்சலில் வந்து தப்பாக இருந்ததுன்னா நம்ம ரிட்டன் அனுப்பலாம். அதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. நல்லது தான். இப்போது இந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். வீடியோ எடு, நல்லா தெரியுற மாதிரி வீடியோ. பார்சல் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்சல் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்போ கிட்ட கேமரா. சரியா? இதுனா புஷ்பா 2 சேலை. ஓகேவா? இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட காசு வந்து கைக்கு வந்து சேரப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், 1.25 மாதம் கழிச்சு நான் கஷ்டப்பட்ட காசு வந்து சேலையாக வந்து திரும்பி வந்துருக்கு. நந்து சாய் புட்டிக் எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு எல்லாமே இதில் இந்த டிபி போட்டுருக்காங்க. இந்த ஸ்டிக்கரில் நீ சொன்ன சேல் தானே அது? வேறு எதாவது மாறி வந்துக்குதா? அதே தானே? ஓகேவா? நீ சொன்ன சேலை தானே அது? வேற எதுவும் சொல்ல விரும்புறியா? என்ன சொல்ல வர சொல்லு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சேலை வந்துச்சுல, அதனால பிளவுஸ் தச்சு வீடியோ போட போறேன். பிளவுஸ் தச்சு வீடியோ போட போறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டோம்ல, அவங்க கிட்ட யாருமே துணி வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன்னா, ஒரு கோபத்தில் தான் சொன்னேன். என்னோட காசு சும்மா வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது விளக்கம் வந்து நான் சொல்றேன். இப்போ பாரதி, நான் சோழிங்கருக்கு போயிட்டு இந்த பார்சல் வாங்கிறதுக்காக நானும் சக்தியில் போனேன்ல, நேராக போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். என்னன்னா, நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்டர் பண்ணோம். நீங்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பார்சல் வந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே ஃபோன் எடுக்க முடியாது சில காரணத்துக்காக. இப்போ நீங்களே கூட ஒரு வாட்டி பார்சல் வந்து சொல்லிட்டு இப்போ கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் டக்குன்னு எடுக்க முடியுமா? ஒரு டைம் பிக்கப் பண்ண முடியாது. அப்படியே அந்த ஃபோன் வரப்போனா கூட நீங்கள் இருக்கிற வேலையில் நீங்கள் மறந்துடலாம். நீங்கள் முதல்ல 11ஆம் தேதி ஃபோன் பண்ண சொன்னீங்களா, நாங்களும் ஏதோ வேலையாக இருந்திருப்போம். அதனால் எங்களால் ஃபோன் எடுக்க முடியாது. சரி, அடுத்த நாளாச்சும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்னது, அதுக்கு நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணலப்பா, ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து சேலை வந்துச்சு, ஒரு வாட்டி பண்ணேன். அப்புறம் 2வது வாட்டி நான் ஃபோன் பண்ணல, மறந்துட்டேன். அப்புறமா தான் இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் ஒரு ரீச் ஆகலை, உங்களுக்கு வந்து ஃபோன் உங்களுக்கு போகல, அதனால் நானே அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தப்பு யாரோடது? அதனால் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ தப்பு வந்து நந்து சாய் புட்டிக்கு கிடையாது. அது ஏன் சொன்னாங்க, ஏன்னா அவங்களோட வேலை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே அவங்க டிஸ்பேச் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. பார்சல் அங்கேருந்து சோழிங்கர் வந்துட்டு இருக்குது. இந்த சோழிங்கரில் டெலிவரி ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ் பேர் கூட இருக்கும் பாருங்க. அந்த ஆஃபீஸ் பேர் படிக்கிறேன். பிரான்சிஸ் ஆஃபீஸோ என்னன்னு தெரியல. ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் அந்த ஆஃபீஸு. இப்போ அங்கே தான் போயிட்டு பார்சல் வாங்கியிருந்தேன். அவர் தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரே வாட்டி ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஃபோன் எடுக்கல உடனே ஃபோனே பண்ணல 2வது வாட்டி. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்க, நாங்கள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறோம் சொன்னீங்க, அது வரவே இல்லைன்னு சொன்னார். அப்பமா நான் போய் டைரெக்டாக பேசணுன்னே ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணேன், 2வது நான் மறந்துட்டேன் நான் சொல்லிட்டு அவர் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவர் சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்கிறேன், நான்
ஃபோன் வந்து கஸ்டமர் எடுக்கலைன்னா திரும்பி 2வது ஃபோன் பண்ணி உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஃபோன் பண்ண உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்க தான் 1க்கு 2 வாட்டி உங்களுக்கு நல்ல பேர் வரணுமானா 1க்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். யாரு? டெலிவரி ஆஃபீஸ்காரங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க சொல்லாதனால இந்த 1.5 மாசமா எங்களுக்கு சேலை கிடைக்காதனால நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நந்து சாய் புட்டிக் கிட்ட யாரும் சேலை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். அது ஒரு 15,000 பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் 135 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு 40-50 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றேன், இந்த டெலிவரி பண்றவங்க சரி கரெக்டா உங்களுக்கு 100 இல்ல 1000 டெலிவரி கூட வரட்டும், 1000 பார்சல் கூட வரட்டும், எல்லாருக்கும் நீங்க ஒரு வாட்டி எடுக்கலன்னா 2வது வாட்டி ஃபோன் பண்ணி நீங்க கரெக்டா டெலிவரி பண்ணணும். அது உங்க கடமை. ஏன்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, டெலிவரி காசு. ஏன் பார்சல் ஒரு பார்சலுக்கு வந்து 80 ரூபாய் வாங்குறீங்க டெலிவரி காசு. அப்ப ஏன் உங்களுக்கு கொடுக்குறது? எங்களோட பொருள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து சேகணும். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ரூட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோழிங்கல்ல நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், சோழிங்கல் போயிட்டு. அதனால சொல்றேன், இப்போ இது எங்களோட தப்பும் கிடையாது, நந்து சாய் புட்டிக்கு தப்பும் கிடையாது. இந்த நடுவில் இருக்காங்க பாருங்க டெலிவரி ஆஃபீஸ், அவங்களோட தப்பு தான். அவங்க தான் பார்சல் கொடுக்காம ஒரு தடவை மட்டும் ஃபோன் பண்ணிட்டு இந்த ஒரு 1.5 மாசமா ஃபோன் பண்ணாமே இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நந்து சாய் புட்டிக்கு அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி வந்து எங்களோட பிசினஸ்க்கு கெடுக்கிற மாதிரி வீடியோ போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நாங்களும் கொஞ்சம் கோவப்பட்டு தான் அந்த வீடியோ போட்டோம். கோவப்படுவாங்க தானே. இப்ப நம்ம காசு அனுப்பிச்சுட்டு நம்மளுக்கு பொருள் வரணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என் இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் இருந்தாலும் டென்ஷன் தான் ஆவாங்க. அதனால நாங்களும் டென்ஷன் ஆகிட்டோம். அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் இந்த இதெல்லாம் போட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சேலை வரல. அதனால நாங்களும் நிதானமா தான் சொன்னோம். ஏன்னா நாங்க சண்டை போற ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனா அந்த அம்மா வந்து நந்து சாய் பிடிக்கல அந்த 1.5 மாசம் சொன்னாங்க. நான் என்னவோ அவங்க பிசினஸ் கெடுக்கிற மாதிரி சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், அவங்க பிசினஸ் கெடுக்கிறது எனக்கு என்னமே கிடையாது. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரு பார்சல் வரல, நம்ம 430 ரூபாய் கொடுத்து நம்ம காசு கொடுத்து சேலை ஆர்டர் பண்ணோம். என் ஒய்ஃப் ஆசைப்பட்டதுக்காக 430 ரூபாய் கொடுத்து ஒரு சேலை ஆர்டர் பண்ணோம். அது வரலன்றது ஒரு கோவத்துக்காக தான் நான் அந்த மாதிரி பேசணும் வீடியோ போட்டோம். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு கோவம் இருந்தால் கூட ஏதோ ஒரு பேசுவாங்க. அந்த ஒரு கோவத்தில் தான் நான் ஒரு பேசி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவும் நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு கோவம் கிடையாது. ஏன்னா பொருள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பொருள் எங்களுக்கு சேர்ந்துடுச்சு, அவ்வளோதான். நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க மேல கொஞ்சம் தப்பா சொல்லிட்டோம்ல, அதனால மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நந்து சாய் புட்டிக்கு வந்து கரெக்டா அனுப்பிட்டு இருக்காங்க. எங்க மேல தப்பு கிடையாது, அவங்க மேல தப்பு கிடையாது. நடுவில் இந்த டெலிவரி பண்றாங்களா அந்த ஆபீஸ் மேல தப்பு. ஒரு தடவை மட்டும் ஃபோன் பண்ணிட்டு விட்டுக்கிறாங்க. இப்போ 1.5 மாசம் கழிச்சு திரும்பியும் இப்போ நந்து சாய் புட்டிக்கு வந்து அவங்க டெலிவரி ஆபீஸ்ல பேசி அப்புறமா இப்போ இந்த சேலை எனக்கு வந்து கிடைக்க வச்சாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. தேங்க்ஸ். பாய்.